மகளிர் உரிமை தொகையில விடுபட்டு போனவங்களுக்கு எப்பதான்ப்பா அப்ளை பண்ற மாதிரி தொடங்குவாங்க? அப்ப எங்களுக்கெல்லாம் அந்த காசே வராதா? நாங்களாம் அந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேள்விகளோட காத்திருந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டு கடைசியில தகுதி வாய்ந்தவருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வசதியானவங்க, 2 வீடு வச்சிருக்கிறவங்க, சொந்தமா கார் வச்சிருக்கவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டாங்க. நாங்களாம் அண்ணாடங்காச்சு, எங்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பொதுவாக பெருவாரியான மக்கள் அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கதா இருக்குது. ஜூன் 5ல இருந்து இந்த மகளிர் உரிமை தொகையில விடுபட்டு போனவங்க எல்லாருக்குமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட முதல் கட்டமா மே மாசம் 29ஆம் தேதி, அதாவது நாளையில இருந்து தமிழ்நாடு முழுக்க ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சின்னு எல்லா இடங்கள்லயுமே கிட்டத்தட்ட 9000 சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதன் வாயிலா இதுவரைக்கும் மகளிர் தொகை விண்ணப்பிச்சு கிடைக்காதவங்க, விடுபட்டு போனவங்க, இவங்க எல்லாமே விண்ணப்பிச்சுக்கலாம். கூடுதலா இப்ப புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம்ல, இவங்களுமே விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வழிவகையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு தொடங்குற இந்த பதிவானது அதுக்கப்புறம் சரியா ஒரு மாசம் இடைவெளியில ஆன்லைன்ல ஏற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏற்றப்பட்ட உடனே அதுல இருந்து ஒரு மாசம் 2 மாசத்துல எல்லாருடைய வங்கி கணக்குலையுமே இந்த பணம் வர வைக்கப்படும் சொல்றாங்க. அதுவும் ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இதுவரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்த இந்த மகளிர் உரிமை தொகை 2500 உயர போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் திடீர்னு இப்ப கூடுதலா விடுபட்டு போனவங்களுக்கு விண்ணப்பிக்கிற அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க? ஏன் 1000ல இருந்து 2500 மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு வரலாம். ஏற்கனவே இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த காலத்துல நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லி இன்னமும் இந்த அரசு மேல நிறைய அதிருப்திகள் இருக்கிறதா யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால 1000த்தை 2500 மாத்திட்டாங்க. இந்த அதிருப்தியில இருந்து வெளியே வரணும்னு சொல்லி சிறப்பான ஒரு முடிவா ஆளுகிற அரசு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே மக்கள் நல திட்டமா அல்லது தேர்தலுக்கான ஸ்டாண்டா அப்படிங்கிறத பாக்குற நீங்க தான் சொல்லணும். இந்த விடுபட்டவர்களுக்கான விண்ணப்பிக்கிற இந்த விண்ணப்பம் ஏற்கனவே இருந்த அதே நடைமுறை வாயிலா பண்ணப்படதா சொல்லப்படுது. இந்த வேலையை செய்யறதுக்கு மக்கள் நல பணியாளர்கள், இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. நாளையில இருந்து இந்த திட்டத்துல விடுபட்டு போன எல்லா குடும்ப தலைவிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆவணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கட்டாயமா இருக்கணும். அதோட உங்களுடைய வருமான சான்றிதழும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விண்ணப்பிச்சு வாங்கி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ் இது எல்லாம் அந்த மேனுவல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை பூர்த்தி பண்ணி அதோட சேர்த்து பின் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்க பகுதியில எங்கெங்கெல்லாம் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பதிவு பண்ணுங்க. இந்த சேவை சேவை மையங்கள் வாயிலாக வழங்கப்படவில்லை. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்க அருகில எங்கெங்கெல்லாம் இந்த முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு கட்சிக்காரர்களையோ இல்ல பக்கத்துல இருக்க பஞ்சாயத்து அலுவலகங்களையோ விஓக்களையோ அணுகி தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெற்றுக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து இந்த திட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதை நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதோட மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷனாவும் அது வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவை குடும்ப தலைவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. Information is wealth.